ரேஷ்மா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதுல? அதே மாதிரி நடிக்கணும், புரியுதா? ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிளானை நம்ம அப்படியே இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ரூமை விட்டு போயிடுவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆன்ட்டி. ஏ லூசு, எதுக்கு பயம்? உனக்கு எதுக்கு பயம்? உனக்கு பக்கத்துணையாதான் நான் இருக்கேன்ல. நான் சொன்னதை மட்டும் செய். எங்க அந்த சாரிய? பின்னாடிதான் ஆன்ட்டி வச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பாலா என்கிட்ட ஏதாவது கோவப்பட்டு நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதா? அதுக்கப்புறம் அவர் சத்தியமா என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. அதெல்லாம் பண்ணிப்பான். நான் சொன்னதை மட்டும் செய். அப்படியே நடி, புரியுதா? பயமா இருக்கு ஆன்ட்டி. ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துட்டுனா என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான். நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எப்படினாலும் இந்த பிரச்சனையை பாலா என்கிட்ட தான் கொண்டு வருவான். அப்போ நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சால் போதும், புரியுதா? சரி ஆன்ட்டி. சரி, நான் ரொம்ப நேரம் இங்கேயே நிற்க முடியாது. இப்போ பாலா வந்தாலும் வந்துடுவான். நம்ம பேசுறதெல்லாம் கேட்டானா சுத்தமாக பிளானே ஃப்ளாப் ஆயிடும். நான் சொல்கிறபடி அப்படியே செய். அடுத்து நடக்கிறது எல்லாத்தையும் இந்த அத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ தான் என் வீட்டு மருமக, புரியுதா? ஓகே ஆன்ட்டி. ஆன்ட்டி, அவ மட்டும் உள்ள வராம பாத்துக்கோங்க. அவ எதுக்கடி உள்ள வரப்போறா? இப்பதான் ஒரு அண்டா துணியை எடுத்து கொடுத்துருக்கேன். அவ்வளோவே சோப் போட்டு எல்லாத்தையும் சுத்தமா அலசணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு சொட்டு கூட அதுல ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சு ஒன்னு ஊற வச்சு துவைச்சிருவேன்ட்டு மிரட்டெல்லாம் செஞ்சிருக்கேன். அவ இங்கெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டா. அதனால நான் சொன்ன மாதிரி நீ செய். நான் இப்போ கிளம்புறேன். சரி, ஓகே ஆன்ட்டி. அத்தான் வர மாதிரி இருக்கு. ஷண்மு, வரையிலே அந்த ஷண்மு பேரு தான் வாய்க்குள்ள வருதா? ரேஷ்மான்ட்டு ஒரு வாட்டியாச்சும் கூப்பிட்டுருக்கீங்களா? உங்க வீட்லயே உங்களுக்காண்டி இருக்கேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏய், நீ எங்க? ஷண்மு எங்க? ஏ ரேஷ்மா, அழவா செய்யற? என்ன ஆச்சு? அம்மா! வேண்டாம் அத்தா, அம்மாவெல்லாம் கூப்பிடாதீங்க. அத்தை மட்டும் இதை கேட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் தெரிய வேணாம். என்ன ரேஷ்மா சொல்ற? எந்த விஷயமும் தெரிய வேணாமா? ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை உனக்கு? உங்களுக்கும் எந்த விஷயமே தெரிய வேணாம். எல்லாமே எனக்குள்ள இருக்கட்டும். என் கஷ்டத்தை நானே பாத்துக்கிடுறேன். ஏ ரேஷ்மா, என்ன ஆச்சு? என்னன்னு சொன்னாதானே தெரியும். அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்ங்கிற, நீயும் வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. இல்லத்தா, நான் சொல்ல ரெடியா தான் இருக்கேன். ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதான் சொல்றதுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. நீ என்ன சொல்ல போற? யார பத்தி சொல்ல போற? அதையே நான் தப்பா எடுத்துக்கிட்ட போறேன். என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அப்பதான் அது ரைட்டா தப்பா என்ன அதுன்ட்டு தெரியும். என்ன சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க. முதல்ல நீ அழுகை நிப்பாட்டு. இல்லத்தா, நானாச்சும் அழுகுறேன். இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நிலைமைக்கு ஆவீங்கன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியல. அது என்னால யோசனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதான் சொல்றதுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லு. என்னாட்டு சொன்னாதானே தெரியும். இப்படியே நீ அழுதுகிட்டு இருந்தாதான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து சொல்லு ரேஷ்மா. நான் வேணா ஷண்மு கூப்பிடட்டா? அவகிட்ட வேணா சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு தான் நீ கொஞ்சம் ஏதாவது உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஷண்மு! அத்தாத்தா, வேண்டாத்தா, ஷண்முவெல்லாம் கூப்பிடாதீங்க. சொல்ல போற விஷயமே அவங்கள பத்தி தான். ஷண்மு பத்தியா? ஷண்முவா? என்ன என்ன இது ரேஷ்மா? ஏதோ சாரி மாதிரி இருக்கு. ஆமாத்தா, இது என்னோட சாரி தான். சரி, ஓகே. அதையே என்கிட்ட வந்து காட்டுற. இதுல என்ன இருக்கு? இந்த சாரிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷண்மு கட்டியிருந்தா. நீங்க கூட பாத்திருப்பீங்க. ஞாபகத்துல இருக்கா? இந்த சாரியா? ஷண்முவா? சரியா ஞாபகம் இல்லையே. 1 வீக் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்க, அப்ப கட்டியிருந்தா. ஆ, ஆமா ஆமா, அப்ப கட்டியிருந்தா. அதுக்கு என்ன? இது என்னோட சாரி தான். சண்முக்காக ஆசையா கொடுத்தேன். நீ கட்டிட்டு என்கிட்ட கொடுத்துருன்ட்டு சொல்லி தான் கொடுத்தேன். அதுவும் இல்லாம இது என்னோட ரொம்ப ஃபேவரட் சாரி. இது காலேஜ் நாங்க படிக்கல மொத்தமா எடுத்தது. அவ்வளோ பிடிக்கும் இந்த சாரி எனக்கு. அவங்களுக்கு ரெட் கலர்னா இஷ்டம்ங்கிறதுக்காண்டி தான் இதை கட்டிட்டு போகட்டும்னு கொடுத்தேன். சரி, ஓகே, கொடுத்த. இப்பதான் உன் கைக்கு வந்துடுச்சுல. ஷண்மு திருப்பி தந்துட்டாளா? என்னாச்சு? வேங்கையில உனக்கு கஷ்டமா இருந்துச்சோ சண்மு கிட்ட இருந்து வேங்கையில? பரவாயில்ல ரேஷ்மா, நீயே வச்சுக்கோ. ஷண்முக்கு வேணா ஒண்ணு இல்ல 10 சரினா நான் எடுத்து கொடுத்துக்கிடுவேன். எடுத்து கொடுப்பேன். சண்முக்குனா 1க்கு 10 சரினான்னு எடுத்து கொடுப்பியா? உன்னையே நம்பி நான் அந்த வீட்டுல இருக்கனே. என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க? ஏ ரேஷ்மா, என்னாச்சு சொல்லு. அழுதுகிட்டே பாத்துக்கிட்டே நிக்கிற. இல்லத்தா, இந்த சாரியை கொடுத்தேன். இந்த சாரியோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். என்னாச்சு? கரெக்டா தானே இருக்கு. பின்னாடி பக்கம் கொஞ்சம் பாருங்கத்தா. என்ன ரேஷ்மா, கிழிஞ்சிருக்கு? ஆமாத்தா, சாரி கிழிஞ்சிருக்கு. ஐயோ, எங்கேயாச்சும் பட்டு கிழிஞ்சிருக்கும் போலயே. ஷண்மு கிட்ட சொன்னாளா? நான் வேணா உனக்கு அதுக்கான துட்டு வேணா தந்துட்டா? நீ வேணா வேற சாரி ஏதாவது எடுத்துக்கிடுறியா? இல்லத்தா,
அவங்க என்கிட்ட இருந்து கிழிஞ்சிருக்கு, அதனால நீனே வச்சுக்கோ, இந்த சாரியை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தா கூட எனக்கு பரவாயில்லைன்ட்டு தோணிருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணா? இந்த சாரியை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஓபன் பண்ணி கூட பார்க்கல, அப்படியே தான் வச்சிருந்தேன். ஒரு நாள் உங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த சாரி கிழிஞ்சிருக்கா அப்படின்னுட்டு. நான் கூட சொன்னேன், கிழிஞ்செல்லாம் இல்லையே, ஷண்மு கொடுக்கையில நல்லா தான் இருந்துச்சு, நான் அப்படியே கபோர்டில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு வாட்டி எடுத்து பாரு அப்படின்ட்டு அத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கல தான் தெரிஞ்சுது கிழிஞ்சிருக்குன்ட்டு. ஒருவேளை சண்முகே தெரியாதோ என்னவோ? அதான் இல்லாத்தா, இந்த சாரியை கிழிச்சதே ஷண்மு தான். என்ன சொல்ற நீ? ஆமாத்தா, அவங்களுக்கு மென்டலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஏன் நீ தேவையில்லாம பேசுற? ஆமாத்தா, அத்தை கண்ணால பார்த்தாங்களாம் அவங்க இந்த சாரியை கிழிக்கிறத. என்ன சொல்ற நீ? ஆமாத்தா, இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் இவ்வளவு நேரம் ஆழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு பைத்தியம்னு நினைக்கிறேன். அதான் சாரி எப்படியெல்லாம் கிழிச்சிருக்காங்க. அவங்க யார் மேல இருக்க கோவத்தையும் சாரியில காட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சா. அத்தை பாக்கையில அப்படி பயந்து போயிட்டாங்களாம். அதனாலதான் ஷண்மு கிட்ட அத்தை அவ்வளவா பேசவே மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட கூட இந்த விஷயத்த அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் சொல்லாமலே இருக்காங்க. வெளியே போ. என்னாச்சுத்தா, என்னாச்சு? வெளியே போன ரேஷ்மா. எவ்வளவு திமிரு இருந்தா அவளை பார்த்து பைத்தியம் பண்ணி. அதான் உண்மையிலே சொல்றேன்டா, நீங்க என் பேச்ச நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலே அவங்க தான் இந்த சாரியை கிழிச்சிருக்காங்க. இரு, நான் ஷண்முவை கூப்பிடுறேன், அவளே வந்து சொல்லட்டுமே. ஷண்மு. ஐயோ அத்தா, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் உங்க ரூமுக்கே வந்தேன். தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு என்ன மாட்டி விட்டுறாதீங்க அத்தா. அதுக்கப்புறம் என் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம ஆயிர போகுது. நீ பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. ஷண்மு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவ கூட நான் 4 வருஷம் பழகிருக்கேன். 4 வருஷத்துல ஒருக்கு கூட அவ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. இந்த சாரி கிழிஞ்சிருக்குன்னா வேற எங்கேயாச்சும் பட்டு கிழிஞ்சிருக்கும். ஒருவேளை கிழிஞ்சதை அவ எடுத்து பார்க்கல, அம்மா கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கும். ஷண்மு எல்லாம் சாரியை கிழிக்கிற அளவுக்கு பைத்தியம்லாம் கிடையாது. அவ ரொம்ப மெச்சூரான பொண்ணு. அவ ரொம்ப நல்லவ கூட தான். ஆமா ஆமா, ரொம்ப நல்லவ. நீ இப்ப நம்ப மாட்டேன்னு தெரியும் எங்களுக்கு. எப்படினாலும் உன்னை நம்ப வைக்கிறது அத்தை கையில தான் இருக்கு. அத்தை எப்படியாச்சும் உன்னை நம்ப வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ கூட நம்பிடுவ ஷண்மு ஒரு பைத்தியம்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. அத்தா, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு சாரி தானே, பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இத பத்தி எதுவுமே ஷண்மு கிட்ட சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் பைத்தியம் ரொம்ப முத்திடும் சொல்லிட்டேன். என்ன இவ குழப்புறா? ஷண்மு போய் பைத்தியம்ங்கிறா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இவளுக்கு ஏன் அப்படி தெரியுது? சா, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. சரி, வெளியே போ. வெளியே போனா சொல்றேன். இரு இரு, உனக்கு இருக்கு. என்னன்னு பண்ணுவாங்க போல. சா, ஒரு பொண்ணு போய் பைத்தியம்ங்கிறா. இவ என்ன பிறவி? சா, யான் தான் இவ இப்படி பிஹேவ் பண்றானே தெரிய மாட்டேங்குத. தலையெல்லாம் வலிக்குது. அன்னைக்கு என்னன்னா அம்மா சண்முகிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவ வந்து என்கிட்ட இப்படி சொல்றா. எதை நிரூபிக்க முயற்சி பண்றாங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, சண்முகெல்லாம் நான் சந்தேகப்பட மாட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பத்தி எனக்கு 4 வருஷமா தெரியும். நேத்து வந்தவங்களுக்குலாம் என்ன தெரியும் அவளை பத்தி? யார் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்.